பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் எடுக்கிறது அபக்கூக்கின் புத்தகம் 3:17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இங்கே அபக்கூக் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைனாலும், என் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற காரியங்கள் இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்ற. அப்போது எது என் வாழ்க்கையில் என்னை விட்டு போனாலும், எது என் வாழ்க்கையில் இல்லாமல் போனாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு அபக்கூக் சொல்கிறார். நாம் நிறையா வேலைகளில் சில பிரச்சனைகள் வரும்போது, சில குறைகள் நம் வாழ்க்கையில் ஏற்படும்போது, ஜெபத்துக்கான பதில் நம் வாழ்க்கையில் வராத பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம், வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறோம், நிறையா டென்ஷன் ஆகிடுறோம், சோகமாக இருக்கிறோம், நம்ம முகம் வாடி போய் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை, நம்ம வாழ்க்கையில் சில குறைகள் இருக்குது, சில இழப்புகள் இருக்குது, அதனால் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி நாம் வருத்தத்திலே வாழ்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் இங்கே வேதாகமத்தில், இந்த அபக்கூக் புத்தகத்தில் அழியாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, என்ன நடந்தாலும் சரி, நீ மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, வெற்றிகரமாக இருந்தாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, வாழ்க்கையில் குறை ஏற்பட்டாலும் சரி, நிறை உள்ளவனாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இரு, நீ சந்தோஷமாக இரு, அதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது என்று இந்த அபக்கூக் சொல்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமல் போனாலும், கிடையில் மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அப்போ என்ன சொல்கிறாரு, என்ன என் வாழ்க்கையில் நடந்தாலும், என்ன பிரச்சனை, என்ன துன்பங்கள் வந்தாலும், நான் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் வருத்தமாக இருக்க மாட்டேன். ஏன்னா என் தேவனுக்குள்ளே நான் எப்பொழுதும் களி கூறுவேன், நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு அபக்கூக் சொல்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய 18வது வசனத்தில், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ரட்சிப்பு என்பது இங்கே விடுதலை. என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய கடவுள் எனக்கு இருக்கிறார், என்னை இந்த நிலையிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய தேவன் எனக்கு இருக்கிறார். அதனால் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த சூழ்நிலை, இந்த போராட்டம், இந்த கஷ்டம் கொஞ்ச நாள் தான், அது ஒரு புகையை போல் அது மறைஞ்சிடும், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் என் கடவுள் என்னை நிச்சயமாக, என் கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்திலேருந்து, இப்போ நான் ஃபேஸ் பண்ணுற, எதிர்கொள்கிற அந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை பெறுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும்னா நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவர், கண்டிப்பாக அவர் விடுவிப்பார், என் ஜெபத்தை கேட்பார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்னா நம்ம ஒரு நிமிஷம் கூட நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சங்கீதம் 37:4 வாசித்து பாருங்களேன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார். நம்முடைய ஜபத்துக்கு பதிலளிக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு, கடவுள் நமக்கு உண்டு. நம்ம ஜபம் பண்ணோம்னா அவர் கேட்டு நமக்கு பதில் அளிப்பார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருந்ததுன்னா நாம் ஒரு செகண்டு கூட இந்த உலகத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம். நிறைய பேர் ஜபத்துக்குள்ளே வரும்போது வேதனையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, கவலையோடு வராங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை துன்பமும் கவலையும் வேதனையுமாக இருக்குது, அவங்க முகத்திலே அது தெரிகிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்குதுன்னு. ஏன்னா கடவுள் நம்முடைய ஜபத்தை கேட்பார், அவர் கேட்டு இருக்கிறார், நிச்சயமாக எனக்கு ஜபத்துக்கான பதில் வரும்னா நம்ம கவலையோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனநிலையில் நாம் ஒரு செகண்ட் கூட இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை.
கர்த்தர் நமக்கு பதிலளிப்பார் என்ற நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அப்பொழுதே நம்ம சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடலாம், பதில் வரத்துக்கு முன்னாடி. ஏன்னா அதுதான் கடவுள் மேலே கொண்ட நம்பிக்கை. நிச்சயமாக அவர் செய்வார். அவர் செய்வார்னா நம்ம அதை செய்துட்டதாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வேதமும் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் விசுவாசம் என்றும் சொல்லுது. அப்போது இங்கே சங்கீதம் 37:4 கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது அவர் இருதயத்தின் வேண்டுதலை அருள செய்வார் என்று. நம்ம மகிழ்ச்சியாக இருந்து ஜெபம் பண்ணோம்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நம்முடைய ஜெபத்துக்கான பதில் நமக்கு உண்டாகுதுன்றது வேதாவும் நமக்கு தருகிற போதனை. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இழப்புகளையோ, வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களையோ, அவமானங்களையோ, நிந்தங்களையோ, போராட்டங்களையோ, குறைகளையோ எண்ணி பார்த்து நாம் அதையே யோசித்து அதையே சிந்தித்து நாம் வாழ்வோம் அப்படின்னா நிறைய போராட்டம் நிறைய உண்டாயிடும். ஏன்னா அது அவிசுவாசம். அவிசுவாசத்துக்கும் வல்லமை உண்டு. விசுவாசத்துக்கு எப்படி வல்லமை உண்டோ அவிசுவாசத்துக்கும் வல்லமை உண்டு. ஏன்னா அவிசுவாசம் என்பது நம்மளை அழிக்கக்கூடிய சக்தி. அதில் வல்லமை இருக்குது, நம்மளை அழிச்சிடும். ஆனால் விசுவாசம் என்பது நம்மளை உண்டாக்குகிற, உருவாக்குகிற சக்தி, நம்மளை மேன்மையாக்குகிற வல்லமை அது. அப்போது நாம் கர்த்தருக்குள்ளே நாம் விசுவாசத்தோடு இருப்போம்னா மகிழ்ச்சியாக இருப்பது தான் அந்த விசுவாசத்தோட வெளிப்பாடு. நம்ம உட்கார்ந்து அழுதுனோ, வேதனைப்பட்டு கொண்டோ, இல்லை கஷ்டப்பட்டு கொண்டோ, துன்பப்பட்டு கொண்டோ, இப்படி நடந்துடுச்சே அப்படின்னு யோசித்து கொண்டோ நம்ம வாழ்வோம்னா, அதே சிந்தனையில் வாழ்வோம்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும், இன்னும் வேதனை அதிகமாகிடும். ஏன்னா நம்ம எதை நம்புகிறோமோ, எதை நம்ம விசுவசிக்கிறோமோ அதை தான் நம்ம சிந்திக்கிறோம். நம்ம மனசில் என்ன இருக்கிறது என்பது நம்முடைய சிந்தனையில் வருகிறது. அது உணர்வுகளின் வெளிப்பாடாக வருகிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்கிட்ட வரும்போது, ஜெபிக்க வரும்போது மகிழ்ச்சியாக வா, சந்தோஷத்தோடு வா, நான் உன்னுடைய ஜபத்திற்கு பதில் அளிப்பேன்ற ஒரு நம்பிக்கையோடு நீ என்கிட்ட வா. அப்படி நீ அந்த நம்பிக்கையும் உனக்கு விசுவாசமும் இருக்கும்னா இந்த அபக்குக் சொல்கிறபடி நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பிரியமான சகோதரனே, சகோதரி, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் விசுவாசம். நீங்கள் சந்தோஷமாக இருப்பது தான் விசுவாசம். அந்த மனநிலையில் தொடர்ந்து நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களோட ஜபத்துக்கான பதில் கண்டிப்பாக வரும். கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் நமக்காக மட்டும் நம்மளை வைக்கல, மற்றவர்களுக்காகவும் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதோட ஒரு முக்கியமான பர்பஸ் என்னென்னா மற்றவர்களுக்காகவும் தான், இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை, என் வாழ்க்கை துன்பமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது, ஐயோ என்ன பாடு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சந்தோஷம் என்பது விதைச்சி நம்ம அறுவடை பண்ணலான்னு வேதம் சொல்லுது. சந்தோஷத்தை நம்ம விதைச்சோம்னா அதை நம்ம ஒரு நாள் அறுவடை பண்ணுவோம்னு வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் ஒரு ஒரு நல்ல பிரின்சிபல் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? கலாத்தியர் 6:7, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நிறைய டைம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போன்றதே கெட்ட விஷயங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தருக்கு நம்ம கெட்டது செஞ்சோம்னா அது 100 மடங்கு திரும்பி வரும். ஒருத்தரை நம்ம துன்பப்படுத்தணும்னா அது 100 மடங்கு நமக்கு திரும்பி வரும். கெட்டதுக்காக மட்டுமே இந்த வசனத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நல்லதுக்கு யூஸ் பண்ண கற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மை நிறைந்ததாக இருக்கும். நம்ம மற்றவருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நாம் விதைப்போம் என்று சொன்னால் நம்ம நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அறுவடை பண்ணுவோம். சந்தோஷமும் அப்படி தான். நம்ம மற்றவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை விதைப்போம்னா நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், ரோட்டு ஓரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல், சரியான உடை இல்லாமல், போர்வை இல்லாமல், இடம் இல்லாமல் எத்தனை பேர் இன்றைக்கி ரோட் சைடில் வாழுறாங்க. அதை பற்றி நம்ம நிறைய டைமு கவலைப்படுறதே இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அது நமக்கு மாத்திரம் இல்லை, அது இன்னொருத்தருக்கும் தான். ஓரங்களில் இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, துன்பப்படுறவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். பைபிள் சொல்லுது, உதவி செய்யலான்னா
உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. நம்ம உற்சாகமாக ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு நம்ம செய்வோம் அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், 100 மடங்கு திரும்பி வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஜாய்ஸ் மேயர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் அடிக்கடி நான் வந்து $100 என் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நான் ரோட்டில் நடந்து போவேன். யார் முதல்ல வந்து எனக்கு காசு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த $100 கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடும். இதை நான் அடிக்கடி செய்வேன். அப்படி செய்ததோட விளைவு எனக்கு காசு நிறையா வந்தது, பணம் நிறையா வந்துச்சு, ஆசீர்வாதம் நிறையா வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு முறை ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியோட. அவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு பில்லு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கவுண்டரில் போய் பில்லு கட்டினாங்களாம். அப்போது அவர் அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்களாம், ஏன் என்கிட்டருந்து நீங்கள் காசு வாங்க மாட்டீங்க, பில்லு காசு வாங்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், இந்த உங்கள் டேபிளை சுற்றி எத்தனை டேபிள் இருக்குது பாருங்கள், அத்தனை பேரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த ஜாய்ஸ் மேயர் அங்கே சாப்பிட்றாங்க, அவங்களுக்குரிய பணத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லா டேபிளில் இருந்தோம். கிட்டத்தட்ட அவர் சொல்கிற 10 டேபிளுக்கு மேலே இருந்து அத்தனை பேரும் வந்து சொன்னாங்களாம், ஜாய்ஸ் மேயருக்கு நீங்கள் காசு வாங்காதீங்க, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்களாம். அப்புறம் அவர் சொன்னார், இந்த 10 பேர்கிட்ட யார்கிட்ட வாங்குறதுனே தெரில, அதனால் நாங்கள் ஹோட்டலே முடிவு பண்ணிட்டோம் உங்களுக்கு இந்த உணவை இலவசமாய் கொடுப்பதற்கு. அந்த மாதிரி நிறைய டைம் நடந்தது. அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா டைம் எனக்கு காசு வந்துச்சு, பணம் வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் இதை என் வாழ்க்கையில் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இந்த பீச்சில் நடக்கும்போது நான் காசு கொடுத்துருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் கொடுத்த போது நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 100 மடங்கு எனக்கு அது திரும்பி வந்திருக்குறது. எனக்கு எப்போல்லாம் காசு தேவைப்படுதோ நான் நிறைய டைம் நான் செய்கிறது என்னென்னா, என் பாக்கெட்டில் கொஞ்சம் காசை எடுத்துகிட்டு போவேன். அதை எடுத்துகிட்டு போய் அங்கே யாரெல்லாம் காசு கேட்குறாங்களோ, பிச்சை கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மனமுகர்ந்து சந்தோஷமாக கொடுத்துட்டு வரும். கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அது என் வாழ்க்கையில் 100 மடங்கா 1000 மடங்கா திரும்பி வந்ததை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் திரும்பி வரும். ரோட்டு ஓரமாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கலாம், இல்லை ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு உடை கொடுக்கலாம், இல்லை ஒரு போர்வை கொடுக்கலாம். அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து நீங்கள் ஹெல்ப் பண்ணி பாருங்கள். நீங்கள் செலவு பண்ண காசை விட 1000 மடங்கு உங்களுக்கு அது திரும்பி வருகிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு முக்கியமான காரணம், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்கள். அதை தான் இன்றைக்கி சொல்ல வரேன். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அந்த சந்தோஷத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் விதைக்கிறோம். அப்படி விதைக்கும்போது அந்த நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நமக்கு 100 எத்தனையாக 1000 மடங்கு திரும்பி வருகிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போது இது காசு மட்டும் இல்லை, இது பணம் மட்டும் இல்லை, அது கொடுத்தா வரும் அப்படின்றது கொடுக்கறது கிடையவே கிடையாது. நாம் கொடுத்தோன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்களேன், அவங்க முகத்தில் சந்தோஷம் இருக்கும். அப்போவே நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை விதைச்சிருக்கீங்கன்னு. நிச்சயமாக வேதம் சொல்லுது, நீங்கள் எதை விதைப்பீங்களோ அதை அறுப்பீங்கன்னு. கலாத்தியர் 6:7. ஒரு நாள் உங்களை சந்தோஷப்படுத்த, மகிழ்ச்சியைப்படுத்த உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வரும் பாருங்கள். அதனால்தான் நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க நம்ம பழகி கொள்ளணும். திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. நீ யாருக்கு கிஃப்ட்டை வேணால் கொடுங்க, அவங்க முகத்தை பாருங்கள், சந்தோஷம் வரும். நிச்சயமாக நான் உங்களுக்கு சொன்னேன், இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். இது பிரசங்கம், இது உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றம். நீங்கள் கொடுத்து பாருங்கள், கொஞ்ச நாளில் நீங்கள் சந்தோஷப்படும்படியாக வந்து கொடுக்கறத உங்களால் பார்க்க முடியும். மகிழ்ச்சியாக வந்து கொடுக்கறத உங்களால் பார்க்க முடியும். என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என் நண்பர்கள் மத்தியில் எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க எல்லாமே வந்து கொடுத்ததுனால
எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றாங்க எப்படி அப்படின்னு அவங்க அவங்க நிறைய என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் நினச்சிங்க கொஞ்சம் காசை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சிங்க எப்போவுமே. ஏதாவது கேட்டாங்கன்னா உணவோ ஏதோ ஒரு விஷயத்த வாங்கி கொடுங்க, இல்லை காசாக கூட கொடுங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக அது 1000 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு அது திரும்பி வரும். அது என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவங்க சபை ஜாய்ஸ் மேயர் சபையோட கனெக்டடாக இருக்குது. ஜாய்ஸ் மேயர் எப்பவுமே என்ன பண்ணுவாங்களாம், அமெரிக்காவில் அவங்க சபையில் லட்சக்கணக்கில் ஆள் இருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் வரும்போது அவங்க சொல்லுவாங்களாம், நீங்கள் அவங்க சபையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்களாம், ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுங்க, ரேப் பண்ணி, என்ன சொல்கிறது, கிஃப்ட் பேப்பர் போட்டு உள்ளே கிஃப்ட் வச்சு ரேப்பர் போட்டு கொண்டு சபையில் கொண்டு கொடுங்க. எல்லாரும் கொண்டு கொடுங்க. நீங்கள் என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ அது கிஃப்டாக கொண்டாந்து கொடுங்க. அது பெருசானாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, வேல்யூபிளாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் வேல்யூபிளாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு சபையில் கொடுங்க. நாங்கள் நிறைய சபை இருக்குது உலகத்தில் எங்களோட கனெக்டடாக. அந்த சபைக்கெலாம் நாங்கள் இந்த கிஃப்டை அனுப்புவோம், அவங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக அனுப்புவோம் அப்படின்னு அவங்க அழைப்பு கொடுப்பாங்க. அப்படி இங்கே பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில் நான் இருக்கிறதுனால இங்கே ஒரு சபையில் அமெரிக்காவிலேருந்து கிஃப்ட் வந்திருக்கு. அந்த சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜாய்ஸ் மேயர் மினிஸ்ட்ரி அந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க, அந்த மக்கள், அந்த விசுவாசி இந்த கிஃப்டை கொடுத்துருந்தாங்களாம். அந்த கிஃப்ட்டு இங்கே எல்லாருக்கும், அங்கே இருக்கிற பாஸ்டர், அங்கே சபைக்கு வந்த எல்லாருக்கும் ஜாய்ஸ் மேயரோட ஊழியத்தில் அங்கே இருக்கிற விசுவாசிகள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு யாருன்னே தெரியாது யார் கொடுக்குறோம் அப்படின்னு. அதில் அவங்க நிறைய பேர் திறந்து பார்த்தப்போ ரொம்ப வேல்யூபுளான கிஃப்ட் இருந்ததும். இன்னும் சொல்ல போனால் நல்லா விலை உயர்ந்த செல்ஃபோன்லாம் இருந்தது உள்ள. பாருங்கள், புரியுதுங்களா இப்போது என்னென்னு? நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் இப்படி சந்தோஷத்தை விதைக்க கற்றுக்கொள்வீங்கன்னா, மகிழ்ச்சியை விதைக்க கற்றுக்கொள்வீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக சீக்கிரத்தில் மாறிடும், ரொம்ப சீக்கிரமாக மாறிடும். ஒருத்தரை நீங்கள் மனிதர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்வீங்கன்னா, அதுதான் நீங்கள் விதைக்கிற விதை, சந்தோஷத்துக்கான விதை. அந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்பி கண்டிப்பாக 100 மடங்கு 1000 மடங்கு திரும்பி வரும். அதை என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் என்னுடைய போதனை ப்ராக்டிக்கலாக இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காது. கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே சிம்பிள் தான். ஐன்ஸ்டீன் சொல்கிற மாதிரி தான், எவ்ரிதிங் இஸ் சிம்பிள். எல்லாமே சிம்பிள் தான். அதனால் மற்றவர்களை நம்ம மகிழ்ச்சி அடைய வைக்கும்போது மற்றவர்களை ஏன் ஸ்மைல் பண்ணலாம். ஒரு சின்னதாக நீங்கள் ஸ்மைல் பண்ணிங்கன்னா கூட அதுவே அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கும். அது நமக்கு தெரியவே தெரியாது. அப்போது அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்போது அது நமக்கு திரும்பி வரும். நம்ம நடக்கிறோம் இல்லையா, நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவங்கள நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணால் கூட அவங்க வாழ்க்கையில் நம்ம ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை விதைக்கிறோன்னு அர்த்தம். மறுபடியும் உங்களுக்கு ஒரு உண்மையான நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். ஒரு அம்மா வீட்லேயே இருப்பாங்களாம். 34 வயசு ஆகுது அந்த பெண்ணுக்கு. அவங்க வீட்லேயே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தான் அழகாக இல்லை அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் இவங்க யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, யார்கிட்டையும் பழகிறதில்ல. பக்கத்து வீட்டில், அந்த வீட்டில் யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. நண்பர்களும் கிடையாது. அவங்க வேலைக்கு போவாங்க, இல்லை ஏதாவது தேவைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. வீட்லேயே தான் இருப்பாங்க, தனிமையிலே தான் இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க டிவி ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது ஜோயல் ஆஸ்டின் சொன்னாராம், உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, உங்களை விடுதலை ஆக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மேன்மைப்படுத்த அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இவங்க முடிவு எடுத்தாங்களாம், இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்ம அந்த சர்ச்சுக்கு போயிடணும், கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணாங்களாம் கர்த்தர் இடத்துல. ஆண்டவரே, நான் உங்கள் சர்ச்சுக்கு வரேன், நீங்கள் அடையாளமாக நீங்கள் அந்த சர்ச்சில் இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்கன்றதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் ஏதாவது காண்பிக்கணும். அப்படி காண்பிச்சிங்கன்னா நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு போவேன்,
உண்மை கடவுளாக விசுவசித்து அதன்படி நடப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு அடையாளம், ஏதாவது ஒரு அற்புதம், ஏதாவது ஒரு அதிசயம் செய்யுங்க அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. லேக்வுட் சர்ச்சு தான் ஜோயல் ஆஸ்டின் தான் அவருடைய சர்ச்சு. கிட்டத்தட்ட ஒரு சர்வீஸ் 30,000 பேர் உட்காருவாங்க, 30,000 பேர் வருவாங்க. அப்போ இந்த அம்மா அந்த சர்ச்சில் போய் உட்காந்துருந்தாங்க. பாடல்கள்லாம் பாடினாங்களாம். கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதம் நமக்கு செய்வார், ஒரு அதிசயம் செய்வார் அப்படின்னு சொல்லி அப்படி உட்காந்துருந்தாங்க. அது முடிஞ்சுதான். அதன் பிறகு அவர் போதிக்க ஆரம்பித்தாங்க. இந்த போதிக்கும் போதாவது நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க அமர்ந்துருந்தாங்க. அப்போவும் ஜெபம் பண்ணாங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடந்ததுன்னா, ஒரு அதிசயம் நடந்ததுன்னா, ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்பதை நம்புவேன், நிச்சயமாக நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய ஆலயத்துக்கு வருவேன் அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி வேண்டிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்து வசனங்களை கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். சர்ச்சு சர்வீஸும் முடிஞ்சுதான். கிட்டத்தட்ட 30,000 பேர் உள்ள சர்ச் இல்லைங்களா. கிட்டத்தட்ட 15 என்ட்ரன்ஸ் இருக்குது, வாயில் இருக்குது, இல்லை வாசல் இருக்குது, என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்போது இந்த அம்மா வருத்தத்தோடு ஒரு என்ட்ரன்ஸில் இறங்கி வெளியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இது, அவர் சொல்கிறாரு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார், நமக்கு அற்புதம் செய்வார்னு. நம்ம ஒரு அற்புதம் கேட்டுன்னு வந்தோம் கடவுள்கிட்ட, நமக்கு எந்த அற்புதமும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த அந்த வாயிலேருந்து இறங்கி வந்தாங்க. இறங்கி அப்படியே நடந்து வந்தாங்களாம். கிட்டத்தட்ட 30,000 பேர் வெளியே வராங்க இல்லையா. அப்போது இவங்க இறங்கி வரும்போது அவங்க வரதை பார்த்து, இவங்க முதல் டைம் இந்த சர்ச்சுக்குள்ளே தான் வராங்க. அவங்க இறங்கி வரதை பார்த்துட்டு ஜோயல் ஆஸ்டின் பாஸ்டர், இந்த சர்ச்சோட பாஸ்டரோட மனைவி ரொம்ப தூரத்தில் நின்று இவங்களை கவனிச்சாங்க. கவனிச்சுட்டு வேகமாக நடந்து வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அப்படி சிரித்து ஸ்மைல் பண்ணிங்க. ஸ்மைலுக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்ற சொல்கிறேன். அவங்க சிரித்து அவங்ககிட்ட சொன்னாங்களாம், நீ அழகாக இருக்கிறான்னு. அவங்களோட கண்ணெல்லாம் கலங்கிடுச்சான். யாருன்னே தெரியாது என்ன. இப்போ தான் நான் இந்த சர்ச்சுக்குள்ளேயே வந்திருக்கிறேன், இன்றைக்கி தான் வந்தேன். அதுவும் பாஸ்டரோட மனைவி தூரத்தில் என்னை பார்த்துட்டு, அவங்களுக்கு என்னை யாருன்னே தெரியாது, வந்து கிட்ட வந்து ஸ்மைல் பண்ணி கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி நீ அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு அந்த வார்த்தை, அந்த காம்ப்ளிமெண்ட், அவங்க ஸ்மைல் பண்ணது என் வாழ்க்கையை மாற்றினது. எனக்குள்ளே இருந்த அந்த நான் அழகாக இல்லைன்ற அந்த தாழ்வு மனப்பான்மை, இவ்வளோ நாள் அந்த சிறைக்குள்ளே நான் இருந்தேன், அந்த வருத்தத்துக்குள்ளே மனக்கசப்பில் நான் இருந்தேன். கடவுள் ஏன் என்னை மட்டும் இப்படி படைச்சிட்டாரு, ஏன் நான் மட்டும் அசிங்கமாக இருக்கிறேன், ஏன் நான் மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் அவங்க வந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி நீ அழகாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க பாருங்கள். அது அவங்க சொன்னதில்லை, கடவுள் எனக்கு சொன்னது. கடவுளுடைய பார்வையில் நான் அழகாக தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்றத அவங்க உணர்ந்து அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வந்து அதன் பிறகு எல்லாரோட பழகி மகிழ்ந்தாங்களாம். இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரவங்க இல்லை, எல்லாருக்கிட்டையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணி பிரியமான சகோதரியே, நம்ம மற்றவர்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது மாத்திரம் இல்லை, காம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, அவங்களுடைய நல்ல குணங்களை நம்ம சொல்லலாம், அவங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை எடுத்து சொல்லலாம். மற்றவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை விதைங்க, மகிழ்ச்சியை விதைங்க, நன்மை செய்யுங்க, நல்லது செய்யுங்க, அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட இருக்கிற குட் திங்ஸை பற்றி பேசுங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், பாராட்டுங்க. உங்கள் வாழ்க்கை சீக்கிரத்தில் மாறுகிறத பார்ப்பீங்க. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை தலைக்கீழ மாற்றும். வாழ்க்கையில் வருத்தம், துன்பம், கஷ்டம், பாடுகள் இதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி நிரந்தரமாக அது என்னமோ வந்து உங்கள் வீட்டில் தங்கிடுச்சு, அவங்க வாழ்க்கையில் வந்து தங்கிடுச்சின்னு நினைக்கிறீங்களா? இப்போ அதெல்லாம் போகக்கூடிய நேரம் வந்துடுச்சு. மற்றொரு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக உட்கார்ந்து யோசித்து வெளியே போகும்போது நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை மாறுகிறத, உங்கள் கண் முன்னே மாறுகிறத நீங்கள் காண்பீர்கள். Praise the Lord. God bless you.